அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு பரிசுத் தொகுப்புகளை விநியோகிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இது பொங்கல் பண்டிகைக்கு முன் நலத்திட்டமாக அமைந்துள்ளது. இந்த சிறப்பு நலத்திட்டத்தின் மூலம் சுமார் 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் என தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கிறது. பொது விநியோக முறை அமைப்புகள் மூலம் இது விநியோகிக்கப்படும். பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதத்தில் தமிழர்களால் கொண்டாடப்படும் பாரம்பரிய அறுவடை திருவிழாவாகும். இது தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றன. இந்த ஆண்டு ஜனவரி 2026 14 அன்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு இதற்கான தயாரிப்புகளை முழு அளவில் செய்து வருகிறது. வழக்கமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு போன்றவை அடங்கியிருக்கும். இவை பண்டிகைக்கு அவசியமானவை. 2026 ஆண்டுக்கான பரிசு தொகுப்பில் வழக்கமான அரிசி, சர்க்கரை, கரும்பு போன்ற பொருட்களுடன் கூடுதலாக 3000 ரூபாய் ரொக்க பணமும் சேர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும். கடந்த ஆண்டுகளில் 2021 இல் 2500 ரூபாய் ரொக்க பரிசு, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் தலா 1000 ரூபாய் ரொக்க பணங்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது அரசின் நலத்திட்ட முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் 2025 ஆண்டில் நிதி நெருக்கடி காரணமாக ரொக்க பணம் இன்றி அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே அரிசி பைகள், சர்க்கரை பொட்டலங்கள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. இப்போது 2026 ஆண்டுக்கான ரொக்க பண உதவி குறித்த இறுதி முடிவு அரசின் அதிகாரிகளிடம் நிலுவையில் உள்ளது. விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். பரிசு தொகுப்புகளை சீராக மற்றும் ஒழுங்காக விநியோகிக்க ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நியாய விலை கடைகளில் டோக்கன்கள் வழங்கப்படும். இது காத்திருப்பவர்களுக்கு வசதியாக இருக்கும். அனைத்து தகுதியான குடும்பங்களுக்கும் ஜனவரி 10 பரிசு தொகுப்புகள் சரியாக சென்றடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு இதை உறுதி செய்கிறது. மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து வருகிறது. கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நடனங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் அடங்கும். கடந்த பொங்கல் பண்டிகைகளில் பரிசு தொகுப்புகளில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் போன்ற கூடுதல் பொருட்கள் மற்றும் ஏழைகளுக்கு இலவச சேலைகள், வேட்டைகள் ஆகியவையும் வழங்கப்பட்டுள்ளன. இது அனைவரையும் உள்ளடக்கியது. மூத்த அதிகாரிகள் முழு மேற்பார்வையில் விநியோக செயல்முறையை கண்காணித்து சரியான நேரத்தில் அனைத்து தொகுப்புகளும் சென்றடைய உறுதி செய்ய தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் பணி நேரம் சிறப்பாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரம் வரை செயல்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்து குடும்பங்களுக்கும் விரைவாக தொகுப்புகள் வழங்கப்படும். இந்த பொங்கல் பரிசு திட்டம் ஒரு நலத்திட்டமாக மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சார கொண்டாட்டத்தின் முக்கிய பகுதியாகவும் திகழ்கிறது. குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் பண்டிகை கொண்டாட உதவுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்த சிறப்பு முயற்சி 2.22 கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட உதவி செய்யும். அன்பும் சமாதானமும் நிறைந்த பண்டிகையாக அமையும். மேலும் விரிவான தகவல்களுக்காக தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் இணையதளங்களை பின்தொடரவும். நன்றி.